Dear viewers, welcome to Priyadarshini Academy. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சாப்டர் 10ல இருக்கிற தேர்டு டீட்டெயில் கொஸ்டின். இப்போ கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 146ல இருக்குது. மொத்தம் 6 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். Important factors that affect a reaction are: first, nature of the reactants; second, concentration of the reactions; third, temperature; fourth, catalyst; fifth, pressure; sixth, surface area of the reactants. இதில் ஒவ்வொரு ஃபேக்டர்ஸாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ். ஃபஸ்ட்டு ரியாக்டன்ஸ்னால் என்ன, ப்ராடக்ட்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். 2 or more substances ரியாக்ட் பண்ணி 1 or 2 substances ஃபார்ம் ஆகிறது தான் ஒரு ரியாக்ஷன். அதில் இந்த ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ரியாக்ட் பண்ணுற சப்ஸ்டன்சஸ் தான் ரியாக்டன்ஸ். அடுத்து ஃபார்ம் ஆகிற சப்ஸ்டன்ஸ் தான் ப்ராடக்ட்ஸ். இப்போ நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது ரியாக்டன்ஸோட நேச்சரை வச்சு ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த ரியாக்ஷன் ஆஃப் சோடியம் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் ஃபாஸ்டர் தேன் தேட் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். அதாவது அசிட்டிக் ஆசிட் சோடியம், அதாவது சோடியம் அசிட்டிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுறதை விட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணும். என்ன ரீசன்னா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் அ ஸ்ட்ராங்கர் ஆசிட் தேன் அசிட்டிக் ஆசிட் அண்ட் தஸ் மோர் ரியாக்டிவ். அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஒரு ஸ்ட்ராங் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் ஒரு வீக் ஆசிட். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரியாக்டன்ட் ஸ்ட்ராங் ஆசிட் கூட ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணும், அதே ரியாக்டன்ட் வீக் ஆசிட் கூட ஸ்லோவாக ரியாக்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் 2Na plus HCl gives 2NaCl plus H2 ஃபாஸ்ட். இந்த ரியாக்ஷனில் ரியாக்டன்ட் சோடியம் ஸ்ட்ராங் ஆசிட் HCl கூட ரியாக்ட் பண்ணும்போது ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். இப்போ செகண்ட் ரியாக்ஷன் பார்க்கலாம். 2Na plus 2CH3COOH gives 2CH3COONA plus H2 ஸ்லோ. இங்கே அதே ரியாக்டன்ட் சோடியம் வீக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது ரியாக்ஷன் ஸ்லோவாக நடக்கும். இப்போ செகண்ட் ஃபேக்டர் பார்க்கலாம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ். ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். The amount of the substance present in a certain volume of the solution is called concentration. அதாவது ஒரு சொல்யூஷனில் இருக்கிற அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன். மோர் த கான்சன்ட்ரேஷன், மோர் பார்ட்டிகல்ஸ் பெர் வால்யூம் எக்ஸிஸ்ட் இன் இட் அண்ட் ஹென்ஸ் ஃபாஸ்டர் த ரியாக்ஷன். அதாவது எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு குறிப்பிட்ட வால்யூமில் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Granulated zinc reacts faster with 2m hydrochloric acid than 1m hydrochloric acid. 1m hydrochloric acidனா 1 mole HCl 1 liter of வாட்டரில் டிசால்வ் பண்ணுறது. அதே போல் 2m HClனா 2 mole HCl 1 liter வாட்டரில் டிசால்வ் பண்ணுறது. அப்போ ஜிங்க்கு 1 molar HCl விட 2 molar HCl. இப்போ தேர்ட் ஃபேக்டர் பார்க்கலாம். டெம்பரேச்சர். மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் கோ ஃபாஸ்டர் அட் எ ஹையர் டெம்பரேச்சர். அதாவது டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். என்ன ரீசன்னு பார்க்கலாம். பிகாஸ் ஆடிங் ஹீட் டு த ரியாக்டன்ஸ் ப்ரொவைட்ஸ் எனர்ஜி டு பிரேக் மோர் பாண்ட்ஸ் அண்ட் த ஸ்பீட் அப் த ரியாக்ஷன். ரியாக்டன்ஸ்க்கு ஹீட் ஆட் பண்ணும்போது பாண்ட்ஸை பிரேக் பண்ண அதிக எனர்ஜி கிடைக்குது. அதனால் ரியாக்ஷன் ஸ்பீடாக நடக்குது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
calcium carbonate reacts slowly with the hydrochloric acid at room temperature. When the reaction mixture is heated, the reaction rate increases. அதாவது கால்சியம் கார்பனேட் ரூம் டெம்பரேச்சரில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ஸ்லோவாக ரியாக்ட் பண்ணும். அதே இது அந்த மிக்சரை ஹீட் பண்ணும்போது ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். இதை சிம்பிளாக சொல்லணும்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். இப்போ ஃபோர்த்து ஃபேக்டர் பார்க்கலாம், ப்ரெஷர். If the reactants are gases, increasing their pressure increases the reaction rate. அதாவது ரியாக்டன்ஸ் கேஸாக இருக்கும்போது அதோட ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும்போது ரியாக்ஷன் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும். என்ன ரீசன்னு பார்க்கலாம். This is because on increasing the pressure, the reacting particles come closer and collide frequently. அதாவது ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும்போது ரியாக்ட் பண்ணுற பார்ட்டிகல்ஸ் க்ளோஸ் ஆகி அதிகமாக கொலைட் ஆகும். இப்போ ஃபிஃப்த்து ஃபேக்டர் பார்க்கலாம், கேட்டலிஸ்ட். அதாவது கேட்டலிஸ்ட்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் ரியாக்ஷன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும், ஆனால் அந்த ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாது. அதுதான் கேட்டலிஸ்ட். இன் சர்டன் ரியாக்ஷன்ஸ் ஆடிங் எ சப்ஸ்டன்ஸ் அஸ் கேட்டலிஸ்ட் ஸ்பீட்ஸ் அப் த ரியாக்ஷன். இது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். On heating potassium chlorate, it decomposes into potassium chloride and oxygen gas. But at a slower rate, if manganese dioxide is added, it increases the reaction rate. அதாவது பொட்டாசியம் குளோரைட்டை டீகம்போஸ் பண்ணும்போது பொட்டாசியம் குளோரைடும் ஆக்சிஜன் கேஸும் ஸ்லோ ரேட்டில் ஃபார்ம் ஆகும். ஆனால் அது கூட மேங்கனீஸ் டை ஆக்சைடு ஆட் பண்ணும்போது ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். இப்போ லாஸ்ட் ஃபேக்டர் பார்க்கலாம், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ஸ். When solid reactants are involved in a reaction, their powdered form reacts more readily. அதாவது ஒரு சாலிட் ரியாக்டன்ட் பவுடராக இருக்கும்போது ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், powdered calcium carbonate reacts more readily with hydrochloric acid than marble chips. மார்பிள்னா கால்சியம் கார்பனேட் தான். கால்சியம் கார்பனேட் சிப்ஸாக இருந்து ரியாக்ட் பண்ணுறதை விட பவுடராக ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். என்ன ரீசன்னா, பிகாஸ் பவுடரிங் ஆஃப் த ரியாக்டன்ஸ் increases the surface area and more energy is available on collision of the reactant particles. Thus the reaction rate is increased. என்னன்னா ரியாக்டன்ஸை பவுடர் ஆக்கும்போது சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும், அதனால எனர்ஜி அதிகமாக கிடைக்கும்போது கொல்யூஷன் நல்லா நடக்கும். ஸோ ரியாக்ஷன் ரேட் அதிகமாக இருக்கும். இதோட இந்த கொஸ்டின் ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.